வணக்கங்க. அருவாப்பெட்டி தயாரிப்பாளர் செந்தில் தீபா. நான் நல்லா இருக்கிறேங்க. நீங்களாம் நல்லா இருக்கிறீங்களா? நீங்கள்லாம் நல்லா இருக்கணும்னு நான் மாரியாதை எங்கள் ஊர் மாரியாத்தால நான் சாமி கும்பிட்டு வேண்டிக்கிறேன். வாங்க சேனலுக்குள்ளே போகலாம் வாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா தென்னை மரம் பனை மரம் ஏறுவதற்கு உண்டான பெட்டி தாங்க தயார் பண்ணிகிட்டு இருக்கிறோம். பாருங்க, தென்னை மரம் ஏறுவதற்கு உண்டான வளர்த்தி பெட்டி, பனை மரம் ஏறுவதற்கு உண்டான கூளை பெட்டி அனைத்துமே நாங்கள் தயார் பண்ணிகிட்டு இருக்கிறோம். எங்கே இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? திருப்பூர் மாவட்டம் மேற்கு பதிங்கிற கிராமத்தில் தாங்க நாங்கள் இருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா பாதி ஃபினிஷிங் ஆயிடுச்சு. இந்த பெட்டி பார்த்தீங்கன்னா இன்னும் கட்டு போடல. எடுத்து மண்ணை கொட்டிட்டு இப்போ மேல் பாலை வச்சு காய வச்சுருக்குது. எங்கள் ஊரில் மழை பெய்யறதுனால உள்ளே எடுத்து வச்சாச்சு. இப்போ ஃபுல்லாக உள்ளே எடுத்து வச்சுருக்குது. இது பார்த்தீங்கன்னா இரும்பு வளையம் ஃபினிஷிங் பிடிச்சி வச்சுருக்குது. இது வந்து பெட்டிக்குள்ளே வைக்கிறதுக்கு இரும்பு வளையம். பார்த்தீங்கன்னா இரும்பு வளையம் எங்ககிட்ட இருக்குது. பிவிசி வளையம் நாங்கள் வச்சு கொடுத்துட்டுருக்குறோம் பெட்டிக்குள்ளே. நீங்கள் என்ன வேணுமோ அதை ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். பாருங்கள், உள்ள இதில் இரும்பு வளையம் இருக்குது. பார்த்தீங்கன்னா பிவிசி வளையம் இருக்குது. பிவிசி வளையம் நல்லா ஹெவியாக இருக்குது. இரும்பு வளையம் நல்லா ஹெவியாக இருக்குது. அந்த அளவுக்கு நல்லா உள்ள ஹோல்ஸ் போட்டு மேலே பெல்ட் வச்சு கட்டுறதுக்கு நாங்கள் உள்ளே ஆல்ரெடி ஹோல்ஸ் கொடுத்துருக்குறோம். அதுலேருந்து 2 இன்ச்சு பெல்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் 1.5 இன்ச்சு பெல்ட் இருந்தாலும் சரி, நீங்கள் வச்சு கட்டிக்கலாம் ஹோல்ஸ் போட்டு. நாங்கள் ஏற்கனவே வளையத்தில் ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்குறோம். இந்த பெட்டி பார்த்திங்கன்னா பாரம்பரிய முறைப்படி நாங்கள் தென்னம்பாளையில் தான் நாங்கள் இந்த பெட்டி செஞ்சுட்டு இருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா ஹோல்சேல் வியாபாரிகளுக்கு நாங்கள் என்ன ரேட்டுக்கு நாங்கள் கொடுக்குறோமோ அதே ரேட்டுக்கு நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். பார்த்திங்கன்னா டிஸ்பிளேவில் எங்கள் நம்பர் கொடுக்குறோம். நீங்கள் ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணுங்கள். நாங்கள் மேட்டூர் பார்சல் சர்வீஸு, ப்ரொஃபஷனல் கொரியரும் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். இல்லை நேரில் வந்து நீங்கள் வாங்குறனாலும் எங்கள் வீட்டோட லொக்கேஷனையும் ஷேர் பண்ணுறோம். நீங்கள் வந்து ஹோல்சேல் ரேட்டுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா நாங்கள் வந்து தயார் பண்ணி தான் நாங்கள் எல்லாருக்கும் வியாபாரிங்களுக்கு கொடுத்துட்டுருக்குறோம். நீங்கள் வேணுங்கிறையே என்ன பொருள் வேணுமோ ஆர்டர் பண்ணி நீங்கள் பொட்டி வாங்கிக்கலாம். அதுபோக பார்த்திங்கன்னா இடைக்கயிறு ஆகட்டும், பெல்ட்டு, அது பார்த்திங்கன்னா கால் கயிறு, தலைக்கயிறுன்னு சொல்லுவோம். அது பெல்ட்டு நீங்கள் என்ன வேணுமோ வாங்கிக்கலாம். பார்த்திங்கன்னா இடைக்கயிறுலேயே பார்த்திங்கன்னா சுத்தாத கயிறு பாருங்க. சுத்தாத கயிறுலேயும் பார்த்திங்கன்னா அதுலேயும் 4 பிரி கயிறு, 3 பிரி கயிறு, என்ன வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். இதுலேயே பார்த்திங்கன்னா ஆஸ் சுற்றுனது வேணும் அப்படின்னாங்கன்னா நாங்கள் ஆஸ் சுற்றியும் நாங்கள் கொடுத்துட்றோம். ஆஸ் சுற்றி கொடுத்துருவோம். அதுலேயும் ஊற கட்டின ஆஸ் வேணும்னாலும் சரி, பச்சை ஆஸ் வேணும்னாலும் சரி, நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் சுற்றி கொடுத்துருவோம். அது தலைக்கயிறு, கால் கயிறு இருந்தாலும் நாங்கள் சுற்றி கொடுத்துருவோம். பார்த்திங்கன்னா முடியாத கயிறு முடிஞ்சு வச்சுருக்குது. இந்த கயிறு வேணும்னாலும் கொடுத்துருவோம். நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் உங்களுக்கு பார்சல் மூலியமாகவும் சரி, நீங்கள் நேரில் வந்து வாங்குறதுனாலும் சரி, ஹோல்சேல் ரேட்டுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். பெட்டி பார்த்திங்கன்னா நாங்கள் ஹோல்சேல் ரேட்டுக்கு கொடுத்துட்ருக்குறோம். சிட்டுக்குருவி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் நிறையா கூடு கட்டி இருக்குது. நாங்கள் அதுக்குன்னே தனி பாக்ஸ் அடித்து வச்சுருக்கிறோம். அதில் வந்து உட்காந்து விளையாடிட்டு நாங்கள் சாப்பாடு போட்டோம்னா அது வந்து சாப்பிட்டுட்டு ஜாலியாக இங்கேயே தான் இருக்கிறாங்க. வேறு எங்கேயும் போகலை. மேலே கூடு இருக்குது. அதிலே குஞ்சு பொரிச்சிட்டு 4-5 குருவி அதுலேயே இருக்குது பாருங்கள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பொட்டியில் இருக்குது. இந்த இடத்துக்கு பாருங்கள், தூக்கில் ஒன்று உட்காந்துட்டு இருக்குது பாருங்கள். அதுக்கு மேலே அது உட்காந்துட்டு இருக்கிற தலைக்கு மேலே அதனோட கூடு இருக்குது. அது பெட்டி அடித்து வச்சுக்கிறோம். அதில் தான் அது இருக்குது. இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்க. இங்கேயும் வந்து நைட்டான உட்காந்துக்கு இப்போ எங்கே வெளியில் போயிடுச்சு. இந்த பாக்ஸ் மேலே உட்காந்துக்கு நைட் ஆனால் வந்து இங்கே வந்து கூடு அடித்து வைக்கணும். அது இங்கே பாருங்க, பில்லெல்லாம் பாருங்கள் கீழே கொண்டு வந்து போட்டுருக்குது பாருங்கள். ஏகப்பட்டது தானே கொண்டு வந்து கூடு கட்டுறேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பில்லை கொண்டு வந்து உள்ளே வச்சிருச்சு. அதை பூரா எடுத்து வச்சுட்டு நாங்கள் இப்போ கூடு மேலே அடிக்க போகிறோம். நாங்களே பாருங்கள் இந்த பாக்ஸில் பெட்டி மாதிரி இதை சுற்றி வர அடித்து வச்சுக்கிறோம். அது உள்ளே போய் தங்கி உள்ளேயே இருந்து குஞ்சு பொறிச்சு இருக்கிற வரைக்கும் அது நாங்கள் உள்ளேயே ஃபுல்லாக அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் இந்த கூட்டை மேலே அடித்து வைக்க போகிறப்போ வீட்டுக்காரர் பாருங்க, அந்த சிட்டுக்குருவிக்கு பாக்ஸ் வச்சுட்டுருக்காரு பாருங்க மேலே. அது வந்து உட்கார்றதுக்கு பாக்ஸ் வச்சுட்டுருக்கிறாரு. இந்த கூட்டை பார்த்தீங்கன்னா பைப்பில் கட்டி விட்ருவோம். கம்பி வச்சு கிரன்னு கட்டி பைப்பில் கட்டி விட்டுட்டோம்னா அது வந்து உட்காந்து தீன் கொடுக்குறதுக்கு சௌகரியமாக இருக்குது உள்ளே. அது பார்த்திங்கன்னா மேலே அந்த பாக்ஸில் தான் வந்து உட்காந்துக்கு. அதனால் நாங்கள் இப்போ கூடு அடித்து வச்சாச்சு. அது மேலே சின்னதாக தேக்குது அந்த பாக்ஸ் தான். அதுக்குள்ளே வந்து குட்டியாக உட்காந்துக்குது. 2 குருவி வந்துடுது. அது பார்த்திங்க இன்றைக்கி பாக்ஸ் அடித்து வச்சாச்சு பாருங்கள். இன்றைக்கி சௌகரியமாக இருக்குது அதுக்கு பாருங்கள். ஒயர் மேலே நின்றுட்டு அது கத்துது பாருங்கள். அது ஒரு இடத்துல நாங்கள் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அது ஒரு இடத்த பிடிச்சிருவேன்னுட்டு அது கீன்னு கத்துது பாருங்கள். மேலே ஒயர் மேலே உட்காந்துட்டு அப்படியே அங்கேயும் பறந்துட்டு வாயில் பார்த்திங்கன்னா பில்லோட உட்காந்துருக்குது பாருங்கள். பாருங்க, வட்டலில் பாருங்க தண்ணி வச்சுருக்க, தண்ணி குடிச்சிட்டு அரிசி சாப்பிட்டு இங்கேயே ஜாலியாக இங்கேயே உட்காந்துட்டு விளையாடுவாங்க. சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஆன் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.